வந்து பாடி அளவு எப்படி ஃபர்ஸ்ட்டு கிளாத்தை எடுக்கணும், அதுக்குள்ள மெஷர்மெண்ட் என்ன? அதாவது ஃபர்ஸ்ட்டு அளவு, அதுக்குள்ள அளவு என்ன? அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. லைக் 32 பாடி சைஸ் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத சொல்ல வரேன். பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். பாருங்க. இதான் கரை சைடுன்னு சொல்லுவாங்க. இது கரை சைடு. அதுபோல இந்த சைடு ஒண்ணு இருக்கும் கரை சைடு. இந்த 2 சைடும் பிசுறா இருக்கு பார்த்தீங்களா? ஓப்பன் சைடு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா இந்த பிசுறா இருக்கிறனால பிசுறு சைடு, அப்படி இல்லன்னா சிலம்பலா இருக்குன்ட்டு சிலம்பல் சைடு அப்படி சொல்லுவாங்க. எங்களுக்கு எங்க மேம் அப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்க. அதே தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம இந்த கரை சைடு இருக்கு பார்த்தீங்களா? இப்படி சிங்கிளா கிளாத் அப்படி விட்டுக்கணும். விட்டு இந்த கரை சைடு இருக்கு பாருங்க. அத தான் 2த்தையும் இப்படி சேர்த்து மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதாவது பாடி அளவ நம்ம எப்படி எடுக்கணும்னா, இப்படி இத வச்சு தான் எடுக்கணும். நெறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, என்னுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட்டே இந்த மாரி தவறு செய்வாங்க. இந்த 2 கரை சைடும் ஒண்ணா சேர்த்துப்பாங்க. ஒண்ணா சேர்த்து இப்படி மடிப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. திரும்ப சொல்றேன். நல்லா தெளிவா சொல்றேன். இந்த ஒண்ண விட்டுடுங்க. பாக்கி ஒரு கரை சைட மட்டும் இப்படி 2 கையில பிடிச்சுங்க. பிடிச்சு இப்படி தான் மடிக்கணும். இதான் மடிக்கிறது. மடிக்கிறத மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். எப்படி போட்டு கட் பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவா உங்களுக்கு நான் போடுறேன். இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அளவெடுக்கணும்னா, பாடி அளவு 32 32வ வந்து ம் நம்ம 4ஆல டிவைட் பண்ணா 8 வரும். நார்மல் ப்ளவுஸுக்கு 8 கரெக்டான அளவு. அதில நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச் கூட்டிக்கணும். அதாவது லைனிங் ப்ளவுஸுக்கு 2 இன்ச் கூட்டிக்கணும். நார்மல் ப்ளவுஸுக்கு 1 1/2 இன்ச் போதும். அது எதுக்காகன்னா, நம்ம எக்ஸஸா நமக்கு அது வேணும் அப்படின்னா தையல் போடுவோம் இல்லையா? அதுக்காக தான் அந்த 1 1/2 இன்ச் அத நீங்க கூட்டிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்னன்னா 8 8ஓட ஒரு 1 1/2 இன்ச் கூட்டிக்கிட்டா நமக்கு 9 1/2 வரும். அப்படி வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். நீங்க இத நோட்ல நீங்க வந்து எழுதிக்கிங்க. அப்போ உங்களுக்கு அத பார்த்து கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் என்னென்ன அளவு சொல்றேனோ, அத ஒன் பை ஒன்னா நீங்க நோட்ல எழுதிங்க. பாடி அளவு எப்படி எடுக்கணும்னா, நம்ம கரெக்டான ஷார்ப் அளவு என்னவோ அதோட 2 இன்ச் கூட்டிங்க. நீங்க தாராளமா 2 போதும் 1 1/2 கூட வேணாம். 2 இன்ச் நீங்க கூட்டிங்க. அப்பதான் கொஞ்சம் நம்ம உடம்பு கொஞ்சம் வெயிட் வந்துட்டு நமக்கு பிரிச்சு விட்டுக்க ஈஸியா இருக்கும். அதனால 2 இன்ச் நீங்க தாராளமா வச்சுங்க. இப்ப 8 + 2 10. நம்ம 10 போட்டு இத கட் பண்ணணும். கட் பண்ற வீடியோவ நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்ட மட்டும் நீங்க எழுதிக்கிங்க. பாடி அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பாடி அளவு என்ன நம்ம அளக்கும் பொழுது, அதாவது கொக்கியிலிருந்து ஆம்கோல் வரை ஆம்கோல்னா இந்த அண்டர் ஆர்ம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இந்த பிளஸ் மாரி இங்க இருக்கும். இது மீட் பண்ற இடம் தான் கரெக்ட்டான பாடி அளவு. கொக்கி இங்க இருக்கும். அது வந்து ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி கொக்கியில லெஃப்ட், ரைட் அப்படின்னு மாத்தி வச்சிருப்பாங்க. எந்த சைட்ல கொக்கி இருக்கோ அங்கேருந்து நீங்க அளந்துங்க. இந்த அண்டர் ஆர்ம் பிளஸ் இருக்கு பாருங்க. அதுவரையும் நீங்க என்ன அளந்துக்கிறீங்களோ பாடி சைஸ் என்ன இருக்கோ, அதுதான் உங்களுக்கு கரெக்ட்டான பாடி சைஸு. அதோட ஒரு 2 இன்ச் நீங்க கூட்டிக்கிங்க. அது 2 இன்ச் கூட்டிக்கிட்டா, அப்ப அது என்ன அளவு வருதோ, அத வச்சு தான் நம்ம பாடி அளவு கட் பண்ணணும். கட்டிங் வீடியோ கண்டிப்பா நான் வந்து வீடியோல நான் போடுறேன். நீங்க பாருங்க. ஆனா இப்படி தான் உங்களுக்கு நீங்க மடிச்சு போடணும் கிளாத்த. அத மட்டும் உங்களுக்கு நான் வீடியோல காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.